ஒரு மாற்று மத சகோதரர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவருடைய பதிலை பாருங்களா. ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து டேட்டு போடக்கூடாது அறாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை தாண்டி டேட்டு போடுறீங்களே ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களோட கருத்து? அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எல்லா ஹராமும் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய இதுவே இல்லை. லைக் இப்போ வர ஜென்ரேஷன்ஸும் மாறிட்டு தான் இருக்கு. மோஸ்டா நிறைய பேர் ஹர்ட் பண்றாங்க, மனசு உடைக்கிறாங்க. அது பார்த்தாலும் அதுவும் ஹராம் தான். நீங்க சொல்றது என்னன்னா மற்றவங்களே காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க எல்லாருமே, அதுவே ஹராம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒன்றும் இல்லை. நீங்க உங்களுக்கு பிடிச்சி பிற மத சகோதரர் வந்து இஸ்லாத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டாட்லாம் நீங்கள் போடக்கூடாது ஹராம்னு சொல்லுவாங்களே, நீங்கள் ஏன் டாட்டு போடுறீங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்களேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணுறாங்க ப்ரோ, ஹராமான விஷயத்தை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதெல்லாம் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் ஹராம் தானே, அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது யார் வந்து தான் செய்யக்கூடிய தவறுக்கு வந்து ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறாரோ அவர் வந்து என்றைக்குமே அந்த தவறை உணர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அதாவது ஒரு தவறை சுட்டி காட்டும்போது இது தவறு தான் அப்படி புரிஞ்சு கொண்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாப்பா நான் செய்கிறது தவறு தான்ப்பா, தப்பு தான்ப்பா, ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து என்னால் செய்யாமல் இருக்க முடியல, இப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட ஏதாவது ஒரு காலத்தில் வந்து அந்த தவறிலிருந்து திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி பேசக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள். அதாவது எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க, நானும் நரகத்துக்கு போவேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன தான் போய் எடுத்து சொன்னாலும் சரி அது வந்து பயனளிக்காது. அது ஒரு விஷயம். ஆனால் இவர் வந்து எல்லாரும் செய்கிறாங்க அதனால் நானும் செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான இஸ்லாத்தை இவரை பின்பற்றுறாருங்கிறது நமக்கு தெரியலை. அதே மாதிரி இதை வந்து இவர் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லீம்கள் வந்து டாட்டு குத்துவதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டாட்டு வந்து எப்படின்னா ரத்தம் வந்து வெளியேறும், அவங்களுடைய உடல் அமைப்பை மாற்றும், இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அதனை குறித்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதை குறித்து வந்து பகிரங்கமாக எச்சரிச்சிருக்கிறாங்க. அதாவது டாட்டு வந்து யார் போடுறாங்களோ அவங்களையும் சபிக்கிறாங்க, யார் டாட்டு போட்டுக்கிறாங்களோ அவங்களையும் சேர்த்து சபிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த டாட்டு போடுறதுங்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் வந்து இஸ்லாத்திற்கு வர்றாங்க. அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்களில் நீங்கள் யூரோப் மாதிரி கண்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜோ உம்ராவோ போகிறாங்க. அப்படி அந்த உம்ராவுக்கு போகும்போது அவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த தவாப் பண்ணும்போது அந்த மக்காவில் வந்து அந்த கருப்பு கல் அந்த பள்ளிவாசல் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து தவாப் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த இஹ்ராம் கட்டியிருப்பாங்க. அந்த இஹ்ராம் கட்டியிருக்கும்போது அவங்க டாட்லாம் நமக்கு பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதாவது இஸ்லாத்தை ஏற்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டாட்டு போடுறாங்க, அவங்களால வந்து அதை வந்து அழிக்க முடியலை. சில பேர் இன்றைக்குமே வந்து அதனை குறித்து வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் வந்து தெரியாமல் டாட்டு போட்டுட்டேன், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இதை வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வருத்தப்படுறாங்க. எப்படா இதை வந்து நம்ம அழிக்கிறது, நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்களே, நிறையா பேர் நம்ம போய் பதில் சொல்ல முடியலையே அப்படிங்கிறதுக்காக கூட நிறைய பேர் வந்து இன்றைக்கி இஸ்லாத்திற்கு வந்தவர்களே வருந்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்று அதை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். இதெல்லாம் வந்து பொது வழியில் வந்து இப்படி போடும்போது மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னடா வந்து இப்படி ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் இந்த உலகத்தை தவறு செய்கிறாங்க தான், மாற்றுக்கருத்து இல்லை, அதை யாரையும் நம்ம குறை சொல்லலை. ஆனால் அவர்கள் வந்து வெளிப்படையாக இந்த மாதிரி வந்து எல்லார்ட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லார்ட்டையும் இதை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தப்புன்னு தெரியுதுன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி அதிலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பது என்பது வந்து மிகப்பெரிய குற்றம். இதை வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டு இதை நடக்கணும். அதுதான் இதுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும்.